திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சாலையோர பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 10 பயணிகள் காயமடைந்தனர். சென்னையிலிருந்து திருப்பத்தூருக்கு அரசு பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்துள்ளது. வாணியம்பாடி அடுத்த சின்ன மோட்டூர் பகுதி அருகே பேருந்து சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் காயமடைந்த 10 பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கோவையில் பயணிகளை ஏற்றுவதில் ஏற்பட்ட தகராறில் தனியார் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை பின்புறம் இயக்கி மற்றொரு தனியார் பேருந்து மீது மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உக்கடம் மார்க்கத்தில் கனிமகள் என்ற தனியார் பேருந்து செல்லும் நேரத்தில் ஜெய் என்ற தனியார் பேருந்து முந்திச் சென்று ஆட்களை ஏற்றியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பேருந்து ஓட்டுநர் கனிமகள் பேருந்தை முந்திச் சென்று நிறுத்தி வாக்குவாதம் செய்துள்ளார். இதனால் பேருந்தை பின்புறம் இயக்கியும் மோதியுள்ளார். இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் செட்டிபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் நடிகர் ரவிமோகன் சுவாமி தரிசனம் செய்தார். தை மாதம் பிறந்த நிலையில் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு ரவிமோகன் வருகை தந்தார். சம்பந்த விநாயகர் சுவாமி அம்பாளை தரிசனம் செய்த அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. இதனிடையே கோயிலுக்கு வந்தவர்கள் ரவிமோகனுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இல்ல காதலிக்க நேரமில்லை. இப்போ படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் சாமி தரிசனம் பண்ண வந்திருக்கீங்க. இந்த தருணத்துல உங்களோட இது எப்படி இருக்கு, அதை பத்தி ஒரு 2 வார்த்தைகள். அது படம் ரிலீஸ் கோயிலுக்கும் சம்பந்தம் இல்லை சார். மன நிம்மதிக்காக தான் கோயிலுக்கு வருது. அது எப்போ வேணா வரலாம். அது மன நிம்மதி வந்துட்டு எப்பவுமே இருக்கும். அது அப்பா அம்மா எல்லாமே இருக்கு. அதுக்காக ஒரு தேங்க்யூ தான். படம் சம்பந்தமா அடுத்த படம் தோணுச்சுன்னா வந்துடலாம். அடுத்த படம் ஜீனி. இந்த படம் வந்துட்டு 95% ரெடி ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் நிறைய அனௌன்ஸ். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஏடிஎம்மில் பணம் எடுத்து தருவதாக கூறி 16,000 ரூபாயை திருடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். நேதாஜி நகரைச் சேர்ந்த நித்யா தனது 10 வயது மகனிடம் ஏடிஎம் கார்டை கொடுத்து பணம் எடுத்து வர கூறியுள்ளார். அப்போது ஏடிஎம் மையத்திற்கு முகத்தில் மாஸ்க் அணிந்து வந்த நபர் சிறுவனிடம் பணம் எடுத்து தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய சிறுவன் ஏடிஎம் கார்டை கொடுத்த நிலையில் அந்த மர்ம நபர் 16,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடியுள்ளார். குறுஞ்செய்தியை கண்டு அதிர்ச்சியடைந்த நித்யா சம்பவம் குறித்து போலீசில் புகார் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் மர்ம நபரை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே காட்டுப் பன்றியை வேட்டையாடுவதற்காக 4 நாட்டு வெடிகுண்டுகளை வைத்திருந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். மம்சாபுரம் வாலாங்குளம் கண்மாய் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த பொன்ராஜ் என்பவர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடினார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை நிறுத்திச் சென்று சோதனை செய்தபோது அவரது கைப்பையில் 4 நாட்டு வெடிகுண்டுகள் இருந்ததை கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் காட்டுப்பன்றிகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு வெடிகுண்டுகளை அவர் கொண்டு வந்தது தெரியவந்தது. அடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் பொன்ராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டில் உள்ள திரையரங்கில் கெட்டுப்போன தின்பண்டங்கள் விற்கப்பட்டதால் வாடிக்கையாளர்கள் திரையரங்கு ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டில் உள்ள லதா திரையரங்கில் வணங்கான் திரைப்படம் பார்க்க வந்த பொதுமக்கள் இடைவேளையின் போது கேண்டீனில் இருந்த பப்ஸ், சமோசா, பாப்கார்ன் உள்ளிட்டவற்றை வாங்கி சாப்பிட்டுள்ளனர். அப்போது அவற்றிலிருந்து துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வாடிக்கையாளர்கள் கேண்டீனுக்கு வந்து ஊழியர்களிடம் இதுகுறித்து கேட்டுள்ளனர். அதற்கு திரையரங்கு ஊழியர்கள் முறையாக பதிலளிக்காததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். வச்சிரு
உள்ள சாப்பிட்டதே வளவளன்னு இருக்கு. இந்த பாரு, நான் சாப்பிட்டுட்டு துப்பி இருக்கேன் பாரு, சாப்பிட்டு துப்பி இருக்கேன் நான். சாப்பிட்டதே நான் அப்படியே வாமிட் பண்ணிருக்கேன் இதுல. வீடியோடா